அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் விலகி இருப்பது நல்லது. அப்படி என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் விலகி இருக்க வேண்டும், குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மேஷத்தில் சூரியனும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதுவே இந்த வாரம் இறுதிக்குள் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி நிகழ்கிறதுங்க. இதனால கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும், மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும் பயிற்சியாக இருக்கிறார். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்துல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மேசராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியில் அவர் இருப்பது என்பது அவ்வளவு சரியல்ல என்றாலும் பஞ்சமாதிபதி வலு பெற்று இருப்பதால் குழந்தைகளுடைய விஷயத்துல சில நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல ஆத்ம பலம் அதிகரிக்குங்க, துணிச்சல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறாருங்க. தொழில் சிறப்பாக நடக்குங்க. குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் புதுமையான முறையில விஷயத்தை அணுக இருக்கீங்க, வெற்றி உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6க்குரிய புதன் 12இல் இருப்பதால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டிருக்குதுங்க. அதாவது இந்த தருணங்கள்ல, அதாவது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் இந்த பரிவர்த்தனை நிகழ்வதால் குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குது. வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. அதே நேரம் விரயங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சுப விரயங்களை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட முடியுங்க. அதே போல் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. இது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய ராசியில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. நினைத்ததை சாதித்து காட்டு வல்லமை பெற்ற உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி, வியாபார முன்னேற்றம், உத்தியோக உயர்வு, குடும்பத்தில் சுப நிகழ்வு, பிள்ளைகளால் மேன் ஆகியவை நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருப்பதால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லதுங்க. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமைகிறது. அதாவது கும்பராசி ராகுவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த தருணங்கள்ல லாபஸ்தானத்தில் சஞ்சரி ராகுவால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பும் தொழில் முன்னேற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உற்சாகம் தரும் விதத்தில் அமைய இருக்குது. அதே போல உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி தருங்க. பெண் பிள்ளைகளுடைய சுபச்சடங்குகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீண்ட நாட்களாக பேசிய பிறகு விட்டு போன திருமணம் இப்பொழுது திடீரென முடிவாகி மகிழ்ச்சியை தரலாங்க. யோக பலம் பெற்ற நாளில் சர்ப்ப சாந்தி பரிகாரம் செய்வதன் மூலம் மேலும் நன்மைகளை பெறலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் குருவினுடைய பெயர்ச்சியும் நிகழ இருக்குது. அதாவது அவரது பார்வை பதியும் இடங்கள் புனிதமடையுது. எனவே திருமண தடைகள் ஏற்பட்டு வந்த நிலையில அந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. மங்கள நிகழ்ச்சி இல்லத்தில் நடைபெற வாலிபெறக்க இருக்கு. அதே போல பெற்றோர் வழி ஆதரவு உண்டுங்க. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயமும் புதிய முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது. வாகனம் வாங்கி மகிழ இருக்கீங்க. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் பொருளாதாரத்தில் நிறைவும் ஏற்படுங்க. இக்கால
காலத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவை பலப்படுத்த குருவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயுடைய பார்வை பதிகிறது. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். என எதையும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லதுங்க. உடன்பிறப்புகளாலும் உடன் இருப்பவர்களாலும் சில தொல்லைகள் வரலாங்க. அதே போல அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும் நிலை ஏற்பட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. தொழில் கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் வரலாங்க. மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. அதே போல் செவ்வாய் சனி பார்வைக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குரு பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல உங்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்க இருக்குது. நினைத்ததை சாதித்து காட்டும் வல்லமை பெற்ற உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி, வியாபார முன்னேற்றம், உத்தியோக உயர்வு, குடும்பத்தில் சுப நிகழ்வு, பிள்ளைகளால் மேன்மை ஆகியவை நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் ராசிநாதன் செவ்வாய் அவ்வளவு நீச்சம் பெற்ற வலிமை இழப்பதிருந்தால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிக்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் தேவைங்க. அதோடு ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். சகோதரர்களால் சிக்கல்கள் வரலாங்க. பங்குதாரர்களால் பிரச்சனை வரலாம். சூரியன் அதிக பலத்துடன் இருப்பதால உஷ்ண வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ராசிநாதன் பலம் இழந்து வீண் வம்புகள் சேரும்படியாக நடந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டுங்க. கை கால்கள்ல வலிகள், கண்ணெரிச்சல் ஆகிய தொல்லைகள் ஏற்படலாம். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மேசராசிக்காரர்கள் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பல போட்டிகளுக்கு மத்தியில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேர இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்குதுங்க. இதன் விளைவாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமைய இருக்குது. அதே போல் மாணவ மாணவியருக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு உண்டு. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கு முடிவாகுங்க. அதே போல் மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.